கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, ஏசாயா 31 5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவாய் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ இந்த காரியத்துல, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அங்கே பறந்து காக்கிற பட்சியை போல. அப்போ ஒரு பறவை தன் குஞ்சுகளை எப்படியாய் பாதுகாக்குமோ அதே போல இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் என்ன செய்யறாராம், நமக்கு மேல ஆதரவாய் இருக்கிறாராம். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் எல்லாவித இக்கட்டுகளுக்கு. ஒருவேளை இன்றைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஒரு கோழி தன் குஞ்சுகளை பக்கத்துல வந்தா கூட அது விரட்டி அடிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அது எவ்வளோ வேகமா வந்து கொத்தும். ஏன்னா ஏன் குஞ்சத்தோட உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி அது வந்து தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இன்றைக்கு அதே போல அவர் அதுக்கு அந்த அளவுக்கு தன் பிள்ளைகளை நான் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறத அது உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் ஆதரவாக இருக்கிறாராம். அவர் அதை காத்து தப்பப்படுகிறாராம். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பாராம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம இன்றைக்கு நம்மை அவர் என்ன செய்யறாராம், காத்து எல்லாவித இக்கட்டுகளுக்கும் நம்மை தப்ப பண்ணுகிறாராம். ஒருவேளை ஏதோ இக்கட்டுல மாட்டிக்கொண்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறபடியினால நம்ம என்ன செய்கிறாராம், நிச்சயம் விடுவிக்கிறாராம். இதுதான் அவருடைய வார்த்தை சொல்லுகிற உண்மையா இருக்கிறது. அவர் நம்ம மேல வைத்த அன்பை இந்த வார்த்தையின் மூலம் நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அப்போ இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல ஆதரவாக இருப்பார். அப்ப இன்றைக்கு யார் எருசலேம், யார் எருசலேமின் மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கு நம்ம தான் அந்த மேலான எருசலேமில் என்ன செய்யறோம், மேலான எருசலேம் நமது தாயா இருக்கிறாள். அந்த தாய்க்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோங்கிறத கலாத்தியர் 4:26 பார்க்கிறோம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட எருசலேமின் பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறபடியினால நம்மை நிச்சயம் அவர் என்ன செய்கிறாராம், பாதுகாக்கிறாராம். நம்மை காத்து தப்பப்படுகிறாராம். நம்மை கடந்து வந்து நமக்காக நம்மை விடுவிக்கிறாராம். அப்போ இன்னொரு வசனம் கூட, நம்ம எருசலேமின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் சொல்லி எபிரேயர் 12:22 பார்க்கிறோம். நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிக்கப்படும் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ நம்ம இப்ப எங்கதான் இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேம்ல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் நமக்கு பாதுகாப்பை இவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும், விசுவாசிச்சோம்னா போதும், அந்த பாதுகாவல் அப்படியே உண்டாயிருக்கிறோம். ஏன் இந்த இடத்துல இந்த வசனத்துல சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் அவ்வளோ பெரிய பரம சேனைகளுக்கு அவர் என்னவா இருக்கிறாராம், தேவனா இருக்கிறாராம். அப்போ இன்னும் ஒரு வசனம் நம்ம பார்க்கிறோம், எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். அப்ப நம்ம இன்றைக்கு பரிசுத்தவான்கள் கூட ஒரே நகரமாய் நம்ம என்ன செய்யறோம், ஒரே நகரத்தாராய் இருக்கிறோம். அந்த எருசலேமுக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் என்ன உண்டு, பாதுகாப்பு உண்டு. அதனால ஒரு செகண்ட் கூட நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவ்வளோ பெரிய சேனைகளின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் தானியேல் 6:22 பார்க்கிறோம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அப்போ இங்க தன்னுடைய பிள்ளையாகிய தன்னுடைய ஜனமாகிய தானியேலுக்கு தன் உடன்படிக்கையின் கீழே இருந்த அந்த தானியேலை தேவன் அவ்விதமாய் பாதுகாத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவனை காத்து தப்ப பண்ணியிருப்பார் என்றால், இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே ஒரு பெட்டர் கவனன்ட் கீழே நம்ம இருக்கிறோம். நம்ம எவ்வளவு தூரம் தேவன் நம்மை பாதுகாப்பார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதே போலதான் நம்ம எலிசாவினுடைய 2 ராஜாக்கள் 6 பார்க்கிறோம். அந்த எலிசாவுக்காக
அங்க ஒரு பெரிய ஒரு படையே, அங்க தூதர் சேனைகளே அங்கே சூழ்ந்து நிற்கிறத பார்க்கிறோம். எலிசாவை தொட யாருக்கும் அவர் என்ன செய்யல? அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவன் தன்னுடைய தீர்க்கதரிசி என்பதை அவர் அவர் அறிந்திருந்ததுனால இவன் என்னுடைய பிள்ளைங்கிறத அறிந்திருந்தபடியினால அங்கே பாதுகாக்கிறது, தன்னுடைய சேனையை அனுப்பி அங்கே பாதுகாக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் யோசபாத் சொல்றாரு, அங்க அந்த ராஜா, அசீரிய ராஜா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு அங்க எதிராய் வருகிறாரு. அப்போ யோசபாத் ராஜா சொல்ற 2 நாளாகமம் 20:12 இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்க செய்ய வேண்டியது இன்னதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால எங்க கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அவரையே நோக்கி கொண்டிருக்கிற அந்த யோசபாத் ராஜாவுக்கு ஆண்டவர் செய்த காரியம், அங்க பாடி துதி செய்ய ஆரம்பிச்ச உடனேயே அங்க அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி அவங்க என்ன செஞ்சாங்க? வெட்டுண்டு விழுந்தாங்களாம். அப்போ இன்றைக்கு இதே தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மேலா அவங்களுக்கு அவர் தேவனாய் இருந்தார். இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே நம்ம தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் நம்ம இருக்கிறோம், உடன் சகோதரராய் இருக்கிறோம். இயேசுவை அவர் எவ்வளவாய் அவர் பாதுகாத்திருப்பார், நேசித்திருக்கிறார் என்றால் அதே விதமான பாதுகாப்பும் அன்பும் ப்ரொடெக்ஷனும் நம்மளுக்கு என்ன இருக்கு? அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால தான் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறாராம். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். நம்மையும் நம்ம குடும்பங்களையும் தேவன் இவ்விதமாகவே பாதுகாக்கிறார் என்பதை அறிக்கையிடுவோம். சத்துரு அப்போ என்ன செய்வானா? வெட்கப்பட்டு ஓடுவான். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் பறந்து காக்கிற பட்சியை போல நீர் பாதுகாக்கிறதற்காய், அவர்கள் மேல் ஆதரவாய் இருக்கிறதற்காய், காத்து தப்ப பண்ணுகிறதற்காய், விடுவிக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.